நிறைய பேருக்கு இளநரை நரமுடி பிரச்சனை. குறிப்பாக பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க, கல்லூரியில் படிக்கிற ஆண்கள் பெண்கள், திருமணத்துக்கு முன்பு ஆண்களுக்கு பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நரைமுடி இளநரை பிரச்சனை. இதோட அடிஷ்னலாக டேண்ட்ரப்னு சொல்லக்கூடிய பொடுகு பிரச்சனையும் ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஒரு சோப்பு யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்னலாக நிறைய மருந்து எடுப்பாங்க. என்னன்னே தெரியாது, இது சரியாகிறது இல்லை, பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதை போக்க முடியுமா, இதற்கு என்ன செய்யலாம், என்ன மாதிரியான உணவெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டையுமே இருக்கும். பொதுவாக இந்த இளநரை நரைமுடி பிரச்சனை சின்ன வயசுலேயே ஒரு 30 வயதுக்குள்ளாக, அதாவது திருமணத்திற்கு முன்பாக எல்லாருக்கும் ஏற்படுவதற்கு காரணம் முதல்ல கவலைன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு தான். கவலைப்பட்டால் கருமுடியும் நரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலைப்போல் அதிகமாக இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், வெளியில் பிரச்சனைகள். ஸோ இந்த பிரச்சனைகள் முதற் காரணமாக மருத்துவத்தில் சொல்லப்படுது. ஸ்ட்ரெஸ்ஸு தான் இந்த நரைமுடி இளநரைக்கு ஒரு காரணம். அதற்கு பிறகு மிக முக்கியமான காரணம் சத்து குறைபாடு. எப்படி? காலை உணவை சாப்பிட மாட்டாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஏன் பள்ளிக்கு போகிற குழந்தைகள் கூட அவசரமாக பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறது, சாப்பிடாம கிளம்புறது, ஏதாவது பால் மட்டும் சாப்பிட்டேன் அல்லது பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி காலை உணவை தவிர்த்து என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. அவர்களுக்கும் சத்து குறைபாடு ஏற்பட்டு இளநரை நரைமுடி பிரச்சனை இது ரொம்ப சின்ன வயசுலேயே வருவதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. அடுத்தது மலச்சிக்கல் பிரச்சனை. மலம் ஒழுங்காக போகலை, தினசரி காலை மாலை மலம் கழிக்கலை, அல்லது காலை மட்டும் ஒரு வேளையாவது மலம் கழிக்கணும். அது எப்போ கழிக்கணும்னா, நீங்கள் நினைச்ச நேரத்தில் மலம் போகக்கூடாது. காலை 7 மணிக்கு முன்பாக இந்த கழிவுகளை நீக்க வேண்டும், அடக்கக்கூடாது. இந்த இயற்கை உந்தல்களை அடக்கினாலும் மழை ஒழுங்காக போகலைனாலும் என்னாகும், இளநரை நரைமுடி பிரச்சனை ஏற்படும். இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. எப்போ வேணாலும் போய்க்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மலம் போகலாம், 2 நாளைக்கு ஒரு முறை போகிறவங்களாம் இருக்கிறாங்க, 3 நாளைக்கு ஒரு முறை மலம் கழிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய மருத்துவமனையிலேயே நிறைய நோயாளிகள் அதை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்போ நான் சொல்கிறது நாள் 2ன்னு சொல்லுவேன். காலை மாலை மலம் கழிக்கணும், ஒரு நாளைக்கு 2 வேளை மலம் கழிக்கணும். காலை 7 மணிக்கு முன்பாக, இரவு 7 மணிக்கு முன்பாக 2 வேளை மலம் கழிச்சா உடம்புல மட்டும் இல்லை, எந்த நோயும் நமக்கு ஏற்படாது. குறிப்பாக இந்த இளநரை நரைமுடி பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது. அதுக்கப்புறம் பசி இல்லை, எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தையும் யாருமே சொல்ல மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே மாதிரியான உணவு, ரெகுலராக எனக்கு இட்லி தான் பிடிக்கும், எனக்கு தோசை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை மட்டுமே, ஒரே சுவையான உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அவர்களுக்கும் சத்து குறைபாடு ஏற்படும். என்ன சத்து தேவை? இரும்பு சத்து கண்டிப்பாக தேவை, புரதச்சத்து தேவை. இந்த 2 சத்து நிறைந்த காய்களை, கீரைகளை, பயிர் வகைகளை நம்ம உணவில் தினசரி இல்லைனாலும் வாரத்தில் ஒரு 3 நாள் 5 நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டா இந்த சின்ன வயசுலேயே வரக்கூடிய இளநரை நரைமுடி பிரச்சனையை வராமல் தடுக்க முடியும். அடுத்தது தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க சொன்னால் கேட்பாங்க, அம்மா உட்கார வச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவனா அப்போ கேட்பாங்க, ரெட்டை ஜடை போடுறப்ப கேட்பாங்க. அடுத்தது கல்லூரிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க பாருங்க ஒத்த ஜடையில், அப்போ கேட்க மாட்டாங்க. அப்போ தலைக்கு எண்ணெய் வைக்கலினாலும் என்னாகும், முடி நரைமுடி ஏற்படுவதற்கு அது ஒரு காரணம், இளநரை வருவதற்கு ஒரு காரணம். அதனால் நான் சொன்ன காரணங்கள் எல்லாம், அதாவது சத்தான உணவுகளை சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், மழை ஒழுங்காக போகணும், அதே போல் கீரை காய் பழம் பயிர் வகைகளை சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கருவேப்பிலையை தொடர்ந்து எடுக்கணும். கருவேப்பிலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இந்த 3ஐயும் அடிக்கடி நம்ம சேர்த்திக்கணும். மருந்துன்னு பார்த்தா அயபிருங்கராஜ கற்பம், இது சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும். அயபிருங்கராஜ கற்பம் இது மருந்து, கற்ப மருந்து, நரை திரை மூப்பு பிணி மரணம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு கற்ப மருந்து. இதை வாங்கி ஒரு அரிசி எடை, அதாவது ஒரு 100 மில்லிகிராம்
100 மில்லிகிராம் அளவு எடுத்து காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு தேனில் குழைச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. இந்த இளநரை பிரச்சனை, நரைமுடி பிரச்சனை எங்கே போச்சுன்னே தெரியாது.